Today's message. Good morning, everyone. Today we are இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன ஏசப்பா நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறாருன்னா கர்த்தர் my presence will go before Exodus 33:14 சொல்லியிருக்கு. அதேபடி உங்கள் ப்ரெசன்ஸ் உங்கள் ஏசப்பா ப்ரெசன்ஸ் எங்கேயாச்சும் உங்கள் டூர் போனீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் போனீங்கன்னா எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஏசப்பா ப்ரெசன்ட் கேளுங்க. நீங்கள் ஜபிக்க போகும்போது நீங்கள் ஜபிக்கிச்சே போங்க. my presence will go before you in name of the Lord. your presence will go before you told you Lord அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களோட வருவார். இஸ்ரவேல ஏசப்பா மோசஸ் வந்து ஏசப்பா வந்து 32 எக்ஸோடஸ் 32 அவர் ஏசப்பா ரொம்ப கோபமாக இருந்தார். அப்போது ஏசப்பா கோபமாக இருக்கும்போது அதுக்கப்புறம் மோசஸ் வந்து ப்ரே பண்ணும்போது எங்கள் மன்னிங்க அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் பாவ தேசத்துக்கு போயிருங்க, நான் உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் மோசஸ் வந்து நீங்கள் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நீங்கள் இங்கேயே பாலதேசம் பண்ணுவீங்க, ஆனால் நான் வரமாட்டேன்னு அவன் போக மாட்டேன்னு சொன்னார். உங்கள் பிரச்சனை இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களோட மனுஷங்களோட வழியில் நீங்கள் நடக்கக்கூடாது. ஏசப்பா ப்ரெசன்ஸ் நீங்கள் ஏசப்பாவோட ப்ரெசன்ஸ் நீங்கள் முன்னாடி போய் ஏசப்பா வந்து உங்களை எல்லாத்தையும் விலகி காப்பார். அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து ஒரு டேப்லெட், அது வந்து ஒரு கட்டளை 10 கட்டளைகளை ஒரு கட்டினார். அதுக்கப்புறம் மோசஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்து மோசஸ் வந்து உடச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஏசப்பா கோவமே படல. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் ஐ வில் ரீபில்ட். எத்தனை பேர் சொல்லுங்க ஐமீன் ஐ வில் ரீபில்ட், நான் இன்னொரு டைம் கட்டுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்களா, நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் உடஞ்சி போயிருக்கீங்களா, ஏசப்பா சொல்கிறாரு, நான் திரும்பியும் கட்டுவேன் இந்த உலகத்தை, இந்த நான் தெரிஞ்சுக்கிற மனுஷனை நான் கட்டுவேன்னு சொல்லி நான் பாவங்களெல்லாம் சிலுவையில் சுமந்து ஏசப்பா ஒரு குமாரனே நமக்கு தந்தார். அவர் நம்ம சிலுவையில் சுமந்து நான் பாவங்களாக மன்னித்தார். எந்த பிசாசு வந்து உங்களை நோண்டுதோ அந்த பிசாசை இயேசு நாமத்தை அதை நீக்க கடுவதாக, அந்த பிசாசு நீக்க கடுவதாக. இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களை கூட பேசுவார். இந்த நாளில் ஏசப்பா உங்களோட பேசும்படி இயேசு நாமத்தில் வாக் வித் ஜீசஸ். ஏசப்பாவோட வருங்க, ஏசோட இருங்க. யாக்கோபின் தேவன் எப்போதும் Psalm 46 7-11 வாசிங்க. ஏசப்பா யாக்கோபின் தேவனை துணையாக இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏசப்பா நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் துணையாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிங்க, எல்லாமே நன்மையாக நடக்கும். அதே மாதிரி 92 whoever dwells in the shelter of the Most High will abide in the shadow of Almighty.